வேலன் சோஷியல் மீடியா. இருக்கிற வரைக்கும் போராடுவோம். இல்லாதப்போ நீங்க எல்லாரும் ஒரு நாள் வீதியில வந்து போராடுவீங்க. அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஈடான ஒரு ஆறு இமயமலையில் உருவாகுது கங்கை நதி. சிவனின் அவதாரமான நந்திமலையிலிருந்து உருவாகுவதுதான் இந்த தென்பெண்ணை ஆறு. கங்கை நதி தூய்மைப்படுத்த பல ஆயிரம் கோடி ஒதுக்குனாங்க. ஆனா தென்பெண்ணை ஆறு பாலா போகுது, அது சாக்கடையா போகுது. அந்த நதியை தூய்மைப்படுத்தினா மிக சிறந்த தூய்மையான நதி என்ன? கங்கை நதிக்கு ஈடான நதி தென்பெண்ணை நதி. அந்த நதியை தூய்மைப்படுத்த வேணும். இப்போ நஞ்சா கலந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு இப்ப புதுசா வந்திருக்க ஒரு கட்சி, அதுக்கு ஒரு அமைச்சர், நீரை பத்தி என்னன்னே தெரியாது. அவர் ஒரு அமைச்சர், அவர் புஷி ஆனந்த், அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர். நீரை பத்தி ஒன்னும் தெரியாது. அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு தெரியுமா? இப்ப பனையூர்ல வந்து ஆள் சேர்க்கிற வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஜெயிச்சுட்டோன்ற ஒரு எண்ணமே இல்லாம இருக்காரு. நாம தான் ஜெயிச்சுட்டோம், பதவிக்கு வந்துட்டோம், நம்ம ஆட்சி ஆடுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. இப்ப புதுசா வர்றவங்க எல்லாம் ஆள் சேர்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு அமைச்சராங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. படிச்சவனுக்கு ஓட்டு போட்டிருந்தா நாடு நல்லா இருந்திருக்கும். நடிச்சவனுக்கு ஓட்டு போட்டீங்க, நாடு நாசமா தான் போக போகுது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. படிச்சவன் தாங்க, நடிச்சவன் தாங்க. நடிக்கிறவனுக்கு ஒண்ணும் தெரியாது, படிச்சவனுக்கு எல்லாம் தெரியும். நடிச்சவன் நாடாடுறான், படிச்சவன் கையேஞ்சி அவங்ககிட்ட பிச்சு இருந்திருக்கான் வேலைக்கு, அதுக்கு இதுக்கும். நடிச்சிருந்தா போதாதுங்க, படிச்சிருக்கணுங்க. படிச்சவனை பார்த்து நீங்க சிந்திக்காம ஓட்டு போட்டுட்டீங்க. இன்னும் நிறைய அனுபவிக்க போறீங்க. இந்த கிழவர பண்ணி அணையால நிறைய நோய்கள் வரப்போகுது. பாதிக்கும் போது புரியாது, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கர்நாடகா கழிவுன்றது மட்டும் எல்லா நதியும், தமிழ்நாட்டு வர எல்லா நதியும் இன்னைக்கு சாய கழிவுகள் தான் இருக்கு. நாம ஒரு நாளைக்கு நோயாலதான் சாக போறோம். அது உறுதி, உண்மை. அது அண்ணன் சொல்லிட்டே தான் இருக்காரு. நீர்வளம், நிலவளம், மண்வளம், மலைவளம் காக்க தவறிய இந்த அரசு மீண்டுமாவது நீங்க மாற்றம் கொண்டு வந்தீங்க. மாற்றம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. மாற்றம் வரும் தான் ஓட்டு போட்டோம், ஆனா ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெருக வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும் என்ற அந்த காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த அணை இன்று ஒரு கழிவு நீர் கிடங்காக மாறி நிற்கின்றது. கர்நாடகத்திற்கு சிக்கபல்லாபூரிலிருந்து ஆரம்பிக்கின்ற இந்த ஆறு ஏறக்குறைய 400 கிலோமீட்டருக்கு மேலாக ஓடுகின்றது. ஆனால் பெரும்பாலான பகுதி தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றது. ஆனால் இதை மாசுபடுத்தும் அத்தனை தொழிற்சாலைகளும் கர்நாடகத்தின் பக்கத்தில் இருக்கின்றன. நமக்கு வந்து சேருவதே இது மிகவும் மாசுபட்ட, கையால் கூட தொட தகுதி இல்லாத ஒரு தண்ணீராகத்தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பித்து விட்டது. நாங்கள் சிறு வயதில் இருக்கும் போது அப்பொழுது நல்ல தண்ணீராக வந்து கொண்டிருந்தது இந்த அணையில் நீரை தேக்குவதற்கு முன்பு. ஆனால் எப்பொழுது இந்த அணையில் நீரை தேக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுது அதற்கு முன்பு, சிறிது காலத்துக்கு முன்பிருந்தே கர்நாடக பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்ட புதிய புதிய தொழிற்சாலைகள் மற்றும் தமிழ்நாட்டின் பக்கமும் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் அனைத்தின் கழிவு நீரும் இந்த ஆற்றில் கலந்து விடப்பட்டன. எப்பொழுதெல்லாம் மழை பெய்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதற்கென்றே தேக்கி வைத்திருக்கின்ற இந்த மாசுபட்ட நீரை தளம் தெரியாமல் திறந்து விடுவதற்காக நிறைய தொழிற்சாலைகள் காத்து கொண்டிருப்பார்கள். மழை பெய்தவுடன் அதனுடன் சேர்ந்தே கலந்து விடுவார்கள். எங்கேயாவது கரை புரண்டு ஓடுகிற ஆற்றையும் இங்கே நுரை புரண்டு ஓடுகிற இந்த ஆற்றையும் நாம் ஏற்றி போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இங்கே தமிழ்நாட்டிலேயே ஆங்கில காய்கறிகள் என்று சொல்லப்படும் இந்த கேரட், பீன்ஸ், முட்டைக்கோசு, காலிஃபிளவர், இந்த மாதிரியான ஆங்கில காய்கறிகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக விளைகின்றன. தமிழ்நாட்டிலே ஓசூரில் தான் அதிகமாக விளைகின்றன. தமிழ்நாட்டிற்கே இங்கிருந்துதான் அனைத்து பகுதிகளுக்கும் காய்கறிகள் செல்கின்றன. ஆனால் இந்த தண்ணீரை பயன்படுத்தி சிறிது கூட விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த தண்ணீரை பாய்ச்சினால் அந்த காய்கறிகள் விஷமாகும், கடுமையான நோய்களை ஏற்படுத்தும், கடுமையான பூச்சிக்கொல்லி பாதிப்புகளை பயிர்களுக்கே ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட இந்த தண்ணீர் சுத்தப்படுத்துவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள கர்நாடக அரசு தயாராக இல்லை. ஆனால் இந்த பிரச்சனையை கர்நாடக அரசிடம் கொண்டு செல்வதற்கே தமிழ்நாடு அரசு தயாராக இல்லை. இதுவரை இந்த நீர்வளத்துறை அதிகாரிகளும் நீர்வளத்துறை அமைச்சரும் இந்த இரு மாதத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் இந்த பிரச்சனையை கொண்டு போனதே இல்லை. நமக்கு இந்த ஓசூருக்கு வலதுபுறம் காவிரி ஓடுகிறது, இடதுபுறம் இந்த தென்பெண்ணை ஆறு ஓடுகிறது.
அங்கே தண்ணீர் தரமாட்டேன் நினைக்கிறான். நடுவில் மேகதாது அணை கட்டுவேன் நினைக்கிறான். இந்த பக்கம் இடதுபுறம் தண்ணீரை நிறுத்த மாட்டேன் நினைக்கிறான். கோடை காலத்திலே அந்த காவிரியில் வரக்கூடிய தண்ணீரை விடவும் இந்த தென்பெண்ணை ஆற்றில் செல்லக்கூடிய தண்ணீரின் அளவு அதிகம். எங்கிருந்து வருகிறது? மலைகளிலிருந்து ஊற்றெடுத்தா வருகிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, கடலூர் மாவட்டங்கள் வழியாக சென்று கடலூரிலே கடலில் கலக்கிறது. நடுவில் இருக்கின்ற இந்த கிருஷ்ணகிரி அணை, அடுத்தது சாத்தனூர் அணை. இதை இரண்டிலும் அடிக்கடி மீன்கள் அனைத்தும் செத்து மிதக்கும் செய்திகளை நாம் காண முடியும். இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த பெங்களூரில் இருந்து வருகின்ற இந்த கழிவு நீர் அனைத்து உயிரினங்களையும் அழித்து விடுகின்றது. அதனால் இதற்கு மேல் இவர்கள் இதே போல சுத்திகரிக்கப்படாத இந்த கழிவு நீரை இதில் கலந்துவிட்டு வருவதனால் நமது கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் இந்த தென்பெண்ணை ஆறு தமிழ்நாட்டில் புகக்கூடிய இடத்திலே ஒரு மானிட்டரிங் ஸ்டேஷன் அமைக்க வேண்டும். அதாவது கண்காணிப்பு மையம். எவ்வளவு தண்ணீர் வருகிறது, அந்த தண்ணீரின் தரம் என்ன, அதில் கலந்திருக்கிற மாசுக்கள் என்ன, இவற்றை கண்காணிக்க ஒரு கண்காணிப்பு மையம். எப்படி பில்லுக்குண்டியிலே எவ்வளவு நல்ல தண்ணீர் வருகிறது என்று பார்ப்பதற்காக ஒரு கண்காணிப்பு மையத்தை வைத்திருக்கிறீர்களோ, நீர் அளவீடு மையத்தை வைத்திருக்கிறீர்களோ, அதே போல இங்கேயும் ஒரு நீர் அளவீடு மையம் இருக்க வேண்டும். அதில் எவ்வளவு டிஎம்சி தண்ணீரை நீங்கள் சுத்திகரிக்கப்படாமல் தமிழ்நாட்டிற்குள் விடுகிறீர்களோ அவ்வளவு நீருக்கும் எங்களுக்கு நட்டீடு தர வேண்டும். ஏனென்றால் இங்கிருந்து கடலில் கலக்கும் அந்த தூரம் வரையிலும் என்னுடைய விவசாயிகள் பாதிக்கப்படுகிறான், என்னுடைய பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த தண்ணீரை சுத்திகரித்து ஒரு முறை ஓசுவரில் குடிநீராக விநியோகித்ததனால் எண்ணற்ற பேருக்கு மலேரியா, டைபாய்டு, மஞ்சள் காமாலை என்று அத்தனை நோய்களும் வந்து இறந்து போனவர்கள் எண்ணிக்கையும் அதிகம். இதை எந்த அரசியல் கட்சிகளும் பேசுவதில்லை, எந்த செய்தி நிறுவனங்களும் பேசுவதில்லை. இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு மட்டும் நாம் ஆளாகி நிற்க வேண்டுமா? அதனால் கர்நாடக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு இதற்கான நட்டஈடை வழங்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிகரெட் அடிக்க மாட்டா, சாராயம் குடிக்க மாட்டா. ஆனா அந்த வியாதி எல்லாம் எங்கிருந்து வருது? எல்லாம் கலவரப்பள்ளி அணையில் இருந்து வருது. அந்த தொடங்குது எல்லாமே. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதனை இந்த அரசாங்கம், ஆளும் அரசாங்கம், இந்த பூச்சாண்டி நாடகம் எல்லாம் காட்டாமல் தயவு செய்து இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் மேல பள்ளியை போட்டுக்கிட்டு இதே டிராமா 50 வருஷமா திமுகவும் அதிமுகவும் பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா அதிமுக வந்து இப்படி பண்ணிடுச்சு, அப்படி பண்ணிடுச்சு. ஏன் அவன் தெரியல, உனக்கு ஓட்டு போட்டு உன்னைய உட்கார வச்சிருக்கோம். அதிமுக காரன் வந்தா திமுக காரன் தெரியல, ரொம்ப மோசம், அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு அந்த பவர், அதிகாரம் உனக்கு கொடுத்திருக்கோம்? இந்த டிராமாவை 50-20 வருஷமா இந்த மண்டல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே டிராமா அப்படியே அச்சு பிசுறு இல்லாம இந்த ஆவேக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. எனவே இதை நீங்களும் பண்ணாம ஒரே குட்டையில ஊர்ன மட்டையாக இல்லாம ஒரே சாக்கடையில விளையாடுகின்ற பன்றிகளாக இல்லாம தயவு செஞ்சு மக்கள் மீது உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருக்கும் பட்சத்தில் இந்த கிழவரு பண்ணி அணை சம்பந்தமாக உடனடியாக அரசு மிக கடுமையான சட்டங்களும் தீர்மானங்களும் சட்டமன்றங்களில் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஏற்ற வேண்டும். உண்மையிலே உங்களுக்கு இந்த மண்ணு மேலையும் மக்கள் மேலையும் ஆசை அக்கறை இருந்தால் நீங்கள் இதை செய்வீர்கள். இல்லை என்றால் நீங்கள் திமுகவின் அதிமுகவின் 2.0. உங்களுக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. இந்நேரம் நீங்க நடவடிக்கை எடுத்துக்கணும். இந்நேரம் நீங்க கர்நாடக அரசுக்கு வார்னிங் விட்டுருக்கணும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதே இடத்துல கர்நாடகா இருந்து தமிழ்நாடு ஆகிய நாம மேல இருந்து நாம இந்த மாதிரி கழிவுநீரை விட்டுருந்தா சும்மா இருப்பானா? சும்மா இருந்திருப்பானா? நாங்க குடிக்கிறோம். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய புசி குடிப்பானா? குடிப்பானா? ஐயா நிர்மல்குமார் குடிப்பாரா? இல்ல ஆதவர்ஜுனா குடிப்பானா? யாரு குடிப்பா? நாங்க எங்க ஆத்தா அப்பா நாங்க குடிப்போம். நாங்க எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு தாண்டால் வழி. உன்னையெல்லாம் முதல்வராக கிடந்து இங்க விதி. கொஞ்சம் சிந்திங்க. இதை போன்று எல்லா பக்கமுமே இந்த எதிர் சமூக முறையில கொண்டு வந்துட்டா அப்படின்னா நடு ரோட்ல நிக்க வேண்டியதான். நாங்க திருப்பி ஒரு பதிவு. இது ஒசூர் நிலத்துல இந்த பாரு 6 கிலோமீட்டர் போனா அத்திப்பள்ளி டோல்கேட் கர்நாடகா வந்துடும்.
நாங்கள் இந்த நிலத்தில் நின்று அறைகூல் விடுக்கிறோம். எங்கள் கன்னட சொந்தங்களிடத்துல கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை, உங்க வீட்டு பிள்ளைங்க உங்க ரத்த சொந்தம், உங்க ரத்த சொந்தம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழ் அது வேற, கன்னடம் அது வேற, மலையாளம் அது வேற, தெலுங்கு அது வேற, எல்லாம் ஒரு உதிரத்தில் உதித்ததுதான். உங்களுக்கு தாய், எங்களுக்கும் தாய், தமிழ் தாயிலிருந்து உதித்தது. சிந்திங்க. நாங்கள் கன்னட மொழியை எங்கள் தாயாக பார்க்கிறோம். எங்க தாய் கன்னட மொழி, நாங்க ஏத்துக்கிறோம். உங்க வீட்டு சொன்னோம். உங்க வீட்டுல ஒருத்த உப்பு தண்ணி குடிச்சா நீங்க உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்குமா வலிக்காதா? எங்களுக்கும் வலிக்கும். நீங்க இதனால் பாதிக்கப்பட்டால் எங்களுக்கு வலிக்கும். உங்களுக்கு வலிக்கணும்னு நாங்க கேட்கிறோம், ரெக்வஸ்ட் பண்றோம். சிஎம் ரெக்வஸ்ட் பண்ணல, டிகே சிவகுமார் ரெக்வஸ்ட் பண்ணல. இஸ் நாட் பர்ஃபெக்ட். நாங்க எங்க முதல்வர் தற்கொலை விஜய் வந்து நாங்க சொல்றோம் தற்கொலை, நீ எப்படி சொல்லலாம்? இம்மெச்சூர் பொலிட்டிஷியன் சொல்லிட்டாப்ல. நாங்க சொல்றோம் யூ ஆர் a immature politician, you are not fit for the political life. நீங்க பொலிட்டிக்கலுக்கு தகுதி இல்லாத ஏன் நீங்க? அவன் ஒரு கட்டமைப்பு பண்றான். கர்நாடக நீர் கர்நாடகாவுக்கு வாழ்த்துறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். ஐயா கன்னட நீர் எங்களுக்கு சொந்தம், அதை போட்டு உங்களுக்கு சொந்தம். குடிக்கிற நீரை எவனும் உரிமை கொண்டாட முடியாதா? எவனும் கொண்டாட முடியாது. அப்ப இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்களா? முன்னாடி நீர்வளத்துறை அமைச்சரா இருக்கிறப்ப காவிரி நீர் நம்பே அப்படிங்கிறான். காவிரி நீர் நம்பே, வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். கன்னடர்களுக்கான நீரை உறுதிப்படுத்தணும். கன்னட நிலத்தில் விவசாயம் செழிக்கணும். அந்த மக்கள் நலமோடு இருக்கணும். அவர்கள் நலமோடு இருந்தால் நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுவோம். நாங்கள் நலமோடு இருந்தால் நீங்க பார்த்து சந்தோஷப்படணும்னு எதிர்பார்க்கிறது யதார்த்தம் ஐயா, யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை தான் உங்களுக்கு கேட்கணும். நீங்க கொஞ்சம் சிந்திங்க. டிகே சிவகுமார் விட்டுருங்க, அந்த மக்கள் தயவு செய்து சிந்திங்க. பெங்களூர்ல 1.5 கோடி மக்கள் தமிழர்கள் வாழ்றோம். ஏதாவது ஒரு இடத்துல கன்னடர்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறதுக்கு ஊர் விலைக்கு விதமாக நடந்திருப்போம் என்று உங்கள் நெஞ்சில் மீது கைவிட்டு சொல்லுங்கள். ஏன் உங்கள் வீட்டு பிள்ளைகள் தமிழர்கள், நாங்கள் மாண்பானவர்கள், எங்கள் வீட்டு சொந்தங்கள் கன்னடர்கள், நீங்கள் மாண்பானவர்கள் என்று நாங்கள் நம்புவோம். இங்க காரப்பள்ளி அணையில இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்ட உடனே என்ன பண்றாங்க? கன்னடத்துல இருந்து பசங்க வர்றாங்க, யங்ஸ்டர்ஸ் வராங்க. யங்ஸ்டர் யாரு? இங்க சென்சி தற்கொலை கூட்டம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. கன்னடத்திலையும் கன்னடனாகவே இருந்தால் அந்த நிலம் பாழாக கூடாது. ஒரு சில இளைஞர்கள் வந்து அந்த இடத்துல போராட்டம் கிளவரப்பள்ளி டேம் களத்தில் நிற்கிறாங்க. ஏன்? அவனுக்கு உணர்வு இருக்கிறாங்க, அவனுக்கு உணர்வு. நானும் மனிதன், அவனும் மனிதன். அவனுக்கான உணவு தேவையை அவன் பூர்த்தி செய்யணும், அவனுக்கான குடிநீர் தேவையை அவன் பூர்த்தி செய்யணும், அவன் நினைக்கிறான். ஆனா இங்க நம்ம ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தற்கொலை கூட்டம் ஏதாவது தெரியுமா? புஷி ஆனந்தன் அவர் கட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறம் கட்சி வளர்க்குறாங்க. புஷி ஆனந்தன் நீர்வளத்துறை அமைச்சர். நல்லா கேட்டுங்க, நீர்வளத்துறை அமைச்சர் அவன் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் வந்து வேற பணம் வாங்கி எல்லாம் வரலங்க. அவன் எப்ப டிவிக்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்களா அப்பயே காசு வாங்க ஆரம்பிச்சான். இருக்கிற எம்எல்ஏ எத்தனை பேர் நிக்கிறானோ எல்லாத்தையும் காசு வாங்கி. ஊராட்சி மன்ற பொறுப்பு, ஒன்றிய பொறுப்புக்கு 10 லட்சம் 5 லட்சம் பணம் வாங்கிருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இன்னைக்கு உங்க கையில ஆட்சி அதிகாரம் இருக்குது, பொய்யானதுன்னு நீங்க பேசலாம். உங்க மனசாட்சிக்கு தெரியுமில்ல, உங்க மனசாட்சிக்கு தெரியுமில்ல. எல்லாத்துக்கும் பணத்தை வாங்கிட்டு போட்ட இவன் நீர்வளத்துறைனா என்னன்னு கூட தெரியாதுங்க. ஒரு அமைச்சருங்க என்ன பதிவு செய்யறான்னா, அவன் வந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், பேட்டி எடுக்கிறாங்க. அவன் அப்ப என்ன பதிவு செய்யறாரு கேட்டீங்கன்னா, என்னை முதல்வர் விஜய் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்காங்க, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறேன். அப்ப நான் அந்த பொறுப்பு கூட கரெக்டா சொல்லலைன்னா நீ என்னடா அமைச்சர், என்ன அமைச்சர், எதற்கு உனக்கு அந்த பொறுப்பு? வய புடுங்கவா புடுங்கவா? ராஜீவ் அவன் பேரு, கீர்த்தனார் ஒரு அம்மா. எங்க கேளுங்க, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, 8 கோடி மக்களுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. இங்கிலீஷ் பேச அதெல்லாம் விட்டுலாம். ஒரு பேட்டி கொடுக்குது, எங்க ஏரியா நான் அமைச்சர் ஆனதுக்கப்புறம் யங்ஸ்டரா இருக்கனால என்னால வேகமா செயல்பட முடியுது. இப்ப திடீர்னு எங்க ஏரியால கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே கமிஷனருக்கு கூப்பிட்டு சொல்லுவேன், கரண்ட் போயிடுச்சுன்னா அது ஈபிடா மின்சாரம் சொல்லு, கமிஷனருக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. கமிஷனருக்கு தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும். நீங்கள் இவங்க வந்து இத்தனை இவங்க என்ன வச்சு கட்டமைச்சான்னு கேட்டீங்கன்னா, கரூர் சம்பவம் வெளிப்படைய பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்கள் செய்த நல்லவைகளை நாங்கள் விளம்பரப்படுத்தல. ஏன்? எங்க மக்களுக்காக நாங்கள் செய்து விட்டோம், நாங்கள் ஏன் அதை விளம்பரப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டோம். ஆனா அவன் என்ன பண்ணான்? அவர்களுடைய ஓட்டு காசு கொடுக்கலாங்க, விளம்பரத்துக்கு காசு கொடுத்துட்டான். ஒரு நாளைக்கு 10,000 பேர் 10 போஸ்ட் போட்டானா 1.5 லட்சம் போஸ்ட் ஆச்சு. சம்பளத்துக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் அது.
இந்த கூட்டம் கொள்கைக்கு குருதி கொடுக்கிற கூட்டம் தான். கொள்கைக்கு குருதி கொடுக்கிறோம்.